பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு செய்த மற்றொரு அற்புதத்தையும் நாம் பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே மார்க்கு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்திலே, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புத சுகங்களை கொடுத்து கொண்டு வந்தார். இப்போ வீட்டிலே ஜெப ஆலய தலைவன் அவருடைய மகளுக்கு மிகவும் கொடிதான ஒரு வியாதி, மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். மரண படுக்கையில் தன்னுடைய மகள் இருக்கிறதை கண்டு இப்போ இயேசுனிடத்தில் வந்து சொன்னால் எப்படியாவது அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனையோடு, பாரத்தோடு, அழுகையோடு இயேசுவின் அண்டையில் வந்து நிற்கிறார். போதகரே, எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இயேசு அழைக்கும்படியாக வந்து நிற்கிறார். இப்போது இந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சில ஆட்கள் வந்து ஜெப ஆலய தலைவனிடத்தில் பேசுகிறாங்க. போதகரை, நீ வருத்தப்படுத்த வேண்டாம், இயேசுவை நீங்கள் கூப்பிட வேண்டாம், உங்களுடைய மகள் மரித்து போனாள் என்று சொன்ன உடனே இந்த செய்தியை இயேசு கேட்கிறார். இந்த செய்தியை இயேசு கேட்ட உடனே, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி இயேசு தம்மோடு கூட 2 சீஷர்களை மாத்திரம் அழைத்து ரகசியமாய் அந்த வீட்டிற்குள்ளே போய் அங்கே போய் பார்க்கும் பொழுது அநேகர் இவள் மரித்து விட்டாள் என்று சொல்லி அநேகர் அழுது கொண்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் ஏன் அழுறீங்க? இவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அவங்களுக்குள்ள ஒரு நகைப்பு, அவர்களுக்குள்ள ஒரு நகைப்பு, இந்த மகள் மரித்து போனால் ஆனால் இவர் இப்படி சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இயேசு சொன்னார், தலித்தாகுமே என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து எழுப்பினார். அந்த பிள்ளை உயிரோடு கூட எழும்பினது. இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே, கலக்கத்தோடு கண்ணீரோடு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? இந்த வியாதி எப்பொழுது சுகமாகும்? இது எப்பொழுது இந்த வியாதி என்னை விட்டு மறையும்? இந்த கொடிய வியாதி எனக்குள்ளே இருக்கிறதே, இந்த கொடிய வியாதியினால் மிகவும் வேதனைப்படுகிறதே என் பிள்ளை, என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காகவே இயேசு வந்தார். இன்றைக்கும் அதே அற்புதத்தை உங்கள் வீட்டிற்குள்ளே கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான வியாதியை கர்த்தர் மாற்றுவார். அந்த வியாதி மறைந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த வியாதியை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. இயேசு உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும், பாடுகளையும், வியாதிகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். ரகசியமாய் போய் அந்த மகளுக்கு இருக்கிற வியாதியை ஆண்டவர் மாற்றினார். மரணப்படுக்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்றைக்கும் அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். மரணப்படுக்கையில், பாடுகளில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் அப்பேற்பட்ட வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.